பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்க போற மிக முக்கியமான ஒரு செய்தி, தானியேலின் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்க ரெண்டு வகையான சிறையிருப்புக்கு போனார்கள். முதல் சிறையிருப்பு எகிப்து சிறையிருப்புக்கு போனாங்க. 400 வருஷம் எகிப்தில அடிமைத்தனமாய் இருந்து ஆண்டவர் அவளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இரண்டாவது ஒரு சிறையிருப்பு பாபிலோனிய சிறையிருப்பு. சரியாக 70 வருடங்கள் இந்த சிறையிருப்புக்குள் இருந்தாங்க. ஏன் இப்போது நாம் பார்க்க போற சிறையிருப்பு இரண்டாம் வகையாக பாபிலோனுக்கு போன சிறையிருப்பை நாம் பார்க்க போகிறோம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்க, இந்த யூதா கோத்திரம் ஏன் இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனாங்க? அதற்கு காரணம் என்னவென்றால் 3 வகையான நியாய தீர்ப்புகள் இருந்தன அவங்க மேல. முதல் நியாய தீர்ப்பு, அவங்க சிறையிருப்புக்கு போவதற்கு முதல் நியாய தீர்ப்பு பாத்தீங்க என்றால், அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உடனே ஆண்டவர் கானான் தேசத்தை அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை, ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்தார் அவங்களுக்கு. என்னவென்றால், நீங்கள் 6 வருடம் வயலில் விதைத்து வேலை செய்து விவசாயம் பண்ணுங்கள், 7ஆம் வருடம் வரும்பொழுது நிலத்துக்கு ஓய்வு தாருங்கள் என்று ஆண்டவர் அவங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தார். ஆனா 7ஆம் வருடம் இளைப்பாறுதலுக்கு, அந்த ரெஸ்டுக்கு சேர்த்து 6ஆம் வருடத்துல இரட்டத்தனையான விளைச்சலை நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். முதல் வருடம் விளைச்சல் அவங்க எடுத்தாங்க, 2வது வருடம், 3வது வருடம், இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் விளைச்சலை எடுத்தாங்க. 6ஆவது வருடம் வரும்பொழுது ஆண்டவர் 2 மடங்காக அவங்களுக்கு விளைச்சலை கொடுத்தார். 7ஆம் வருடம் வந்த உடனே நிலத்துக்கு ஓய்வு தர வேண்டும். ஆனால் இவங்க பாத்தீங்கன்னா நிலத்துக்கு 7ஆவது வருடம் ஓய்வு தரவே இல்லை. 6ஆவது வருடம் 2 மடங்கு விளைச்சலை ஆண்டவர் கொடுத்தார். 7ஆவது வருடம் பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் உடனே அது கணக்கு கேட்கல. ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒண்ணு கேட்கல. நம்முடைய ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் பொறுத்திருந்து அமைதியாக இருந்தால் கேட்பார். பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். நம்முடைய ஆண்டவர் கணக்கை கரெக்டாக பார்த்தார். பார்த்தீங்க என்றால் இவங்க சரியாக 490 வருடம் அந்த நிலத்துக்கு ரெஸ்டே கொடுக்காம இவங்க விவசாயம் பண்ணி விளைச்சலை எடுத்தாங்க. இப்படி போய்கிறது 490 வருடம் போச்சு. ஆண்டவர் இப்பொழுது அவங்களுக்கு கணக்கு நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் அவங்க ஒப்பு கொடுக்க ஆண்ட சித்தமானார். பாத்தீங்க என்றால் ஒவ்வொரு 7 வருடங்களை வைத்து 490 வருடங்கள் போச்சு. ஒவ்வொரு 7 வருடங்களை அதை வகுத்து பார்த்தால் 70 வருகிறது. 70 வருடம் நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதனால்தான் ஆண்டவர் பார்த்தார், நீங்க பாபிலோனிய சிறையிருப்புக்கு போவீர்கள் என்று எரேமியா 25ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. இதைதான் தானியேல் வாசித்து, 70 வருட காலங்கள் செல்லுமா இந்த சிறையிருப்பு என்று அறிந்து கொண்டான். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனிய சிறையிருப்புக்கு போன முதல் நியாய தீர்ப்பு காரணம் பாத்தீங்கன்னா நிலத்துக்கு ஓய்வு தரல. சரியாக 490 வருடம் கடந்து போச்சு. ஆண்டவர் கணக்கு சரியாக பார்த்து ஒவ்வொரு 7 வருடத்தையும் கரெக்டா 7ஆல நீங்க வகுத்து பாருங்க, 70 வருடம் வரும். அந்த 70 வருடங்களும் சிறையிருப்புக்கு போனார்கள். 2வது ஒரு நியாய தீர்ப்பை நாம் பார்ப்போம் என்றால், எசேக்கியா ராஜா, அவர் முதுகுல பாத்தீங்கன்னா ஒரு ராஜ பிளவை, ஒரு வியாதி வந்து மரண தருவாயில இருக்கிறார். எவ்வளவு வைத்தியை பார்த்தோம், அது சுகமாகல. கடைசியில அவரு கட்டில படுத்து இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீன்னு சொன்னார். உடனே எசேக்கியா அவர் சொல்லிட்டு வெளியே கடந்து போறாரு. எசேக்கியா சுவர்புறமா திரும்பி அழுது, ஆண்டவரே உண்மையை மன உத்தமான வாழ்ந்தேனே என்று அழுது ஆண்டவர் கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்கிறான். உடனே ஆண்டவர் மனம் இறங்கி ஏசாயா அந்த முற்றத்தை விட்டு வாசல் வெளியே தான் போகிறார். உடனே ஆண்டவர் பேசி எசேக்கியா போய் பாருன்னு சொல்றாரு. அவன் வந்து சொல்றான், ஆண்டவர் உனக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார், நீ சுகமாயி நன்றி சொல்லும்படி ஆலயத்துக்கு போவா என்று சொன்னார். அதே மாதிரி பாத்தீங்க என்றால் எசேக்கியா அந்த சுகமானார். சுகமாகி ஆலயத்துல போய் ஆண்டவர் நன்றி செலுத்தினார். ஆனா நல்லா கவனிங்க, எசேக்கியா வியாதிப்பட்டிருக்காரு எல்லா ராஜாக்களும் தெரிந்து அண்டை தேசங்களிலிருந்து அநேகர் வந்து நலம் விசாரித்தார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பிரதானிகளை அனுப்பி நலம் விசாரித்து போகிறான். ஆனால் இந்த பாபிலோன்ல இருந்து வந்த இந்த பிரதானிகளத்துல இந்த எசேக்கியா ராஜா செய்த காரியம், ஆண்டவரை சுகமாக்கினார், ஆண்டவர் தான் பிழைக்க வைத்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தாமல் என்ன செய்தான் என்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொக்கிஷ சாலைகள்
ராணுவ ரகசியங்கள் எல்லா தளவாடங்களை எல்லாம் திறந்து காட்டி எல்லா அந்த தேசத்துடைய என்னென்ன பொக்கிஷ சாலைகள் எங்க இருக்கிறது எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டாங்க. காட்டினவன் அவங்க போய் அவ்வளவும் நேபுகாத் நேச்சார சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியது வந்து எதிரி நாட்டுக்கு இந்த ரகசியங்கள் தெரிஞ்சு போச்சு. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி எல்லாத்தையும் திறந்து காட்டினாயோ அதே மாதிரி அந்த பாபிலோன்ல வந்த ராஜா உங்க அத்தனை பேரும் சிறை பிடித்து கொண்டு போய் விடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நியாயத்திற்கு வந்தது. உடனே எசேக்கியா அழுதே சாதிக்கிறவர் அழுது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்கிறான், ஆண்டவரே இது என்னுடைய காலத்திலே நடக்கும் என்று. ஆண்டவர் சொன்னா, இது உன்னுடைய காலத்துல நடக்காது, உன் பிள்ளைகளுடைய காலத்துல நடக்கும் என்று ஆண்டவர் நியாய தீர்ப்பை மாற்றினார். பாத்தீங்கன்னா 2வது பாபிலோன் சிறையிருப்புக்கு போவதற்கு காரணம் நம்முடைய தேசத்துல காணப்படுற ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினதுனாலதான் அவனுக்கு வந்தது 2வது சிறையிருப்புக்கு போக வேண்டிய நியாய தீர்ப்பு. 3வது அவன் சிறையிருப்புக்கு போவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 36ஆம் அதிகாரத்துல யோயாக்கீம் ராஜா அரசாளுகிறான். அவன் அரசாளும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன சுருள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல சிறையிருப்புக்கு போவார்கள் என்று எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தை படித்த உடனே இந்த வேத வசனத்தை நாங்கள் ஏன் சிறையிருப்புக்கு போவோம் என்று அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை சூரிய என்ற கத்தி எடுத்து கிழித்து நெருப்புல போட்டுட்டான். நீதிமொழிகள் 13:13 சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அதனால பார்த்தீங்க என்றால் வேத வார்த்தையை அவமதித்தபடியால் அவன் காலத்திலே அந்த நியாய தீர்ப்பு நடைபெற்றது. அதனால இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாபிலோனிய சிறையிருப்புக்கு போவது முதல் காரணம் நிலத்துக்கு ஓய்வு தரவில்லை. 2வது காரணம் பொக்கிஷ சாலைகளை எசேக்கியா ராஜா திறந்து காட்டினார். 3வது காரணம் தேவனுடைய வசனத்தை அவமதித்தார்கள். அதனால கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருக்கிறாரா, இந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற வல்லமையிலவரா இருக்கிறார், உங்களை விடுவிக்க வல்லமையிலவரா இருக்கிறார். அதனால இந்த நியாய தீர்ப்பு வந்ததுக்கு தான் காரணம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பெரிய மேலாத காரியம் செய்வது என்றால் ஒரு சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில வரும். அதனால அந்த சிறையிருப்புக்கு நீங்க போகாதபடிக்கு இன்றைக்கே மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இன்னைக்கு ஆண்டவர் யாராயிரம் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இவங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல எந்த சிறையிருப்புகள் பிசாசுடைய ஆளுகிட்டே போகாதபடிக்கு விடுதலையாக்குங்கப்பா. மனம் திரும்ப உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.